வணக்கம், நான் தேதியூர் பானு. இன்னைக்கு கொத்தவரங்காய் பருப்பு சொல்லி எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. பருப்பு சுளியில் பீன்ஸ் பருப்பு சுளி பண்ணலாம், கோஸ் பருப்பு சுளி பண்ணலாம், வாழைப்பூ பருப்பு சுளி பண்ணலாம். நான் இன்னைக்கு கொத்தவரங்காயில் பருப்பு சுளி பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த கொத்தவரங்காய் எங்கள் ஆத்துல காய்ச்சுது. கொத்தவரங்காய் பருப்பு சுளிக்கு தேவையான சாமான்கள்: கொத்தவரங்காயை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். நான் கொத்தவரங்காய் ஒரு 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். துவரம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், 2 வத்த மிளகா, 1 பச்சை மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். 1 துண்டு கட்டி பெருங்காயம். இவை தான் எடுத்து வச்சுக்கணும். இப்போ துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஒரு 1/2 மணி ஊற வைக்கணும். ரெண்டையும் சேர்த்தே ஊற வைக்கலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும். அதில் இந்த 2 மிளகா வத்தலையும் போட்டு விடலாம். இந்த மிளகா வத்தல் இதில் ஊறினாக்க ஈஸியாக மசிஞ்சிடும். அதனால் இதையும் ஊற வச்சு விடுறது. தாளிக்க நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன். பருப்பு சுளியலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் வாசனையாக இருக்கும். நீங்கள் சமையல் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். கடுகு 1 டேபிள் ஸ்பூன். இந்த கொத்தவரங்காயை வேக வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு இட்லிப்பை சட்டியில் கொஞ்சம் ஜலம் விட்டு இந்த கொத்தவரங்காயை அலம்பிட்டு அதில் போடும். இந்த கொத்தவரங்காய்க்கு துளி உப்பு போடும். நிறைய போடக்கூடாது, பருப்பு சுளியிலேயே உப்பு இருக்கும். அதனால் பருப்பு அரைக்கிறோனையே உப்பு போடுறோம். அதனால் இதுக்கு துளி கொண்டு உப்பை போட்டு வேக வச்சுக்கணும். ரொம்ப குழையக்கூடாது. இப்போ கொத்தவரங்காய் நல்லா வெந்து போச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தவரங்காயை ஆறின பிறகு புழிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஊறின பருப்பை நல்லா களைஞ்சிட்டு மிக்சியில் போடணும். ஜலம் இல்லாத ஒட்டிக்க வடிய விட்டு போடணும். அதோட இதை எடுத்து வச்சுருக்கிற உப்பையும் போடணும். மிளகாவத்துலையும் இதுமாரி கிள்ளி போடணும். பச்சை மிளகாயும் போட்டுக்கணும். பெருங்காயத்தையும் அதில் போட்டுடணும். இப்போ மிக்சியில் நெய்ஸாக அரைச்சிக்கணும். இதுமாரி நெய்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதோட இந்த மஞ்சள் பொடியை ஆட் பண்ணணும். ஒன்றா சேர்த்து கலவணும். இப்போ அடுப்பில் இலுப்பைச்சட்டி வச்சுட்டேன். நான் இந்த இரும்பு இலுப்பைச்சட்டி தான் யூஸ் பண்ணுறது. இதுதான் பருப்பு சுளி கரகரன்னு இருக்கணும் எங்கள் மாமியார் சொல்லுவேன்.
அதனால் பருப்பு உசிலி அன்றைக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுறது. இப்போது இழுப்பு சட்டி காஞ்சி போச்சு, எண்ணெயை விடு. நான் இப்போ பண்ணுற பருப்பு உசிலி தேங்காய் எண்ணெயில் பண்ணுற பருப்பு உசிலி. நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதான் இந்த கடுகு அதில் போடு. இப்போ கடுகு வெடிச்செடுத்து இந்த அரைச்ச விழுதை அதில் போடும். தேங்காய் எண்ணெயில் பருப்பு உசிலி பண்ணினா கம கமன்னு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த டோஸ்ட் இருக்கையால் இப்படி கலர் விடும். கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு இருக்க கலரணும். அப்படி அடியிலலாம் மொரன்னு இருக்கும். அப்படி இப்போ சுற்றி வர 1 ஸ்பூன் எண்ணெய் விட. பருப்பு உசிலியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான், அப்போ தான் மொரன்னு நல்லா இருக்கும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இப்படி இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு கலரணும். இப்போ நல்லா எல்லா இடமும் வெந்து போய் உதிராக இருக்கு பாருங்க. இப்போ இந்த புழிஞ்ச கொத்தவரங்காயை வேக வச்சு புழிஞ்ச கொத்தவரங்காயை இதோட போடணும். இப்படி தீவிர போட்டால் தான் கலர் ஈஸியாக இருக்கும். எல்லாருமே இப்போ பீன்ஸ் பருப்பு உசிலி தான் பண்ணுறா. ஆனால் கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணணும். இப்போ சுவையான பருப்பு உசிலி ரெடி. இது 4 பேருக்கு சர்வ் பண்ணலாம். இந்த அளவு கொத்தவரங்காய் பருப்பு உசிலி 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து கரகரன்னு பண்ணலாம், இன்னொரு மெத்தட் வந்து புட்டு மாரி சாஃப்டாக பண்ணலாம். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிற பருப்பு உசிலி கரகரன்னு பருப்பு உசிலி. டேஸ்ட் நல்லா கரகரன்னு இருக்கும். இப்போ சூடான சுவையான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி. பருப்பு உசிலியும் மோர்க்குழம்பும் சூப்பர் காம்பினேஷன். பருப்பு உசிலியோட மோர்க்குழம்பு தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்டாக இருக்கும். கொத்தவரங்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயர்ன் எல்லாம் நிறையா இருக்குது. டயபிட்டிஸ்காராலும் இந்த கொத்தவரங்காய் பருப்பு உசிலி சாப்பிடலாம். இப்போ சூடான சுவையான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.